அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையில் என்ன பார்க்க போனால் மர்டரின் வாயுன்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட அதில் என்னென்னா அந்த கதையோட கரு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டி மக்களுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சட்டம் கூட கொண்டு வந்தாங்க. 377 செக்ஷன் படி இருக்குது. இயற்கைக்கு மாறான செக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவறானதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறவங்க தண்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை இப்போ அதை இது பண்ணிட்டாங்க, அந்த சட்டத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் இது அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் அந்த படங்கள் முடியாது வெப் சீரிஸு. அந்த வெப் சீரிஸில் அதை டைரக்ட் பண்ணது ராஜ் ஆச்சாரியான்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் கூட இந்தமாரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான். அவங்க ஹிந்தியில் தான் எடுத்திருக்காங்க, தமிழில் தான் டப் பண்ணி போட்டிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அவங்களுக்கு போல இவங்க அதை பொருள் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதை பற்றி பல கருத்துக்கள் இப்படி இப்படி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது சரியில்லை அதுன்னு சொல்லி சொன்னாலும், ஆனால் அவங்களும் இந்த உலகத்தை இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம அவங்கள எதுவும் சொல்லணும், அவங்கள தப்பு சொல்கிறது எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்க்கை இருக்காங்க, நம்ம வாழ்க்கை இருக்க போகிறோம். அதை பற்றி நம்ம எந்த ஒரு தப்பான கண்ணோட்டமோ எதுவும் கருத்துன்னு சொல்லுவாங்க அவசியம் கிடையாது. அதனால் அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படி அவங்க இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு எது விருப்பப்பட்டால் அவங்க அதை மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம அதை எது குறைச்சரவோ மாற்றவோ எதுவுமே செய்யறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லைன்னா. அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அதனால் அந்த படத்தில் அதை பற்றி முழு இதையும் கே அண்ட் லெஸ்லியை பற்றி தெளிவாக அதில் விளக்கியிருக்காங்க. அவங்களோட உணர்வுகள், உணர்ச்சிகள், அவங்களோட காதல் வாழ்க்கை, அவங்களோட அவங்களோட என்ன சொன்னால் அடுத்து அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணுற அவங்களோட அவங்க உணர்வுகளோட நல்லா வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எல்லோரும் அந்த படத்தை பாருங்கள், அந்த விஷயத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சிலர் முரண்பாடாக இல்லை, அந்தமாரி இது இல்லை, இயற்கைக்கு மாறானது அதுன்னு சொன்னாலும் இயற்கைக்கு மாறாத நிறைய விஷயங்கள் இயற்கைக்கு மாறாதான். அப்போ நம்ம கெமிக்கலாக ஷாம்பு அது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணவே கூடாது தான். சோப்பு பர்ஃப்யூம் எல்லாமே யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதை நம்ம இயற்கைக்கு மாறாங்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணுறது, இதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை நான் அவங்களுக்காக பொதுவாக நான் பேசுகிறேன். இதை எல்லோரும் அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு தமிழ் சினிமாலையும் இந்த மாதிரி படங்களுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அந்தமாரி ஒரு கதையை கொண்டு வராமல் எப்போ பாரு அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி மக்களை எப்பயும் ஒரு என்ன சொல்ல ஒரு கீழ்த்தரமான ஒரு தப்பான ஒரு என்ன சொல்ல அவங்களோட இதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதாக தான் ஆயுதமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. தவிர மற்றபடி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டா என்ன, அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஏது இருக்குது என்ன ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு யாருமே உண்மையை மாட்டிக்கிறாங்க. ஏன் இதை அடுத்து ஒரு கருத்தில் கதையை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். இதுவரை என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.